லாயர் தேவி அவர்கள் சொன்னார்கள், போட்டோ எடுத்து பாரத நாட்டை வறும நாடுன்னு எழுதுவாங்கன்னு. நம்மள ஏழைங்க ராஜ்யம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா பேசிங்க ராஜ்யம் தான் சொல்லக்கூடாது. இது கட்டுக்கதை. இது கட்டுக்கதை இல்ல, உண்மை கதை. தினமும் நம்ம நாட்டுல நடக்கிற கதை. இவங்கள மாதிரி கேவலமானவங்க நம்ம மத்தியில இருக்க கூடாது. இவங்கள பாவம் நினைச்சாது சாபம். நாம வளர்க்க வேண்டியது கல்வி நிலையங்களை தான், பேசி விடுதிகளை இல்ல. விற்க வேண்டியது பொருட்களை தான், கடவுள் மாதிரி பூஜிக்க வேண்டிய பொண்ணுகளை இல்ல. வளர்க்க வேண்டியது பசங்களை தானே தவிர தேவடியா பசங்களை இல்ல. உன்னை பெத்த தாயும் ஒரு பொண்ணு தானே. பொம்பளைகளை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? Shut up! என் தாயை பத்தி பேசாத. 4 காசுக்கு முந்தானையை விரிக்கிறவங்க நீங்க. I object, Your Honor. வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள பேசி தேவடியான்னு சொல்றது சரியில்லை. Objection sustained. I'm sorry, Your Honor. ஆனாலும் நான் சொன்னது உண்மை. அதுக்கு சாட்சி ராமு அலேஸ் ராமச்சந்திரன். உங்க பேரு? இப்படிதானே சொன்னீங்க? பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ராமச்சந்திரன். இவங்கெல்லாம் என்ன ராமு ராமுன்னு கூப்பிடுவாங்க. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க சார். புரியாத ஆளு. பொன்முட்டை போடுற வார்த்தை யாராவது மறப்பாங்களா? என் பொழப்ப அவங்களாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்றீங்க. அதாவது மார்க்கெட்ல பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் விக்கிறதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு நான் ஏஜென்ட். யூ மீன் பிம்ப். இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என் வயிற்றுக்கு அது தெரியாத. இப்பவாவது நீதிமன்றத்துக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால அந்த இடத்தை பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்றதோ ஆர்கியூ பண்றதோ வேஸ்ட்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி கேவலமானவங்க சமுதாயத்துக்கு நடுவுல இருக்க வாய்ப்பு கொடுக்காம இவங்க எல்லாரையும் நிர்மூலமாக்கிடுங்க. திரு சந்திரகாந்த் ராஜ் அவர்கள் ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுங்க. அதனால சிட்டியோட அழகு கூடும், டூரிசம் டெவலப் ஆகும், எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இருக்கா? சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? பெத்தவ மட்டும் தாய் இல்ல, பேசுற மொழி வசிக்கிற இடம் கூட தாய்க்கு சமம்னு வாங்க. தாய் குலத்தை தெய்வமா வணங்குற இந்த பாரத நாட்டுல பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறியா? அது தப்புன்னு தெரிஞ்சும் அதனாலதான் வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றியே. சரி, திடீர்னு கோர்ட்டுக்கு வந்து மாமா வேலை பண்றேன்னு ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி தான் காரணம். எது? ஓ தங்கச்சியா? என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும். அவளும் எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட குடும்பம் நடத்துறத பார்த்து சந்தோஷப்படணுங்கிற ஆசையினாலதான் இந்த தொழிலை ஆரம்பிச்சேன். அதே நேரம் இதே தொழிலை செஞ்சுக்கிட்டு இவங்க கூடவே பழகிக்கிட்டு இருந்தா எங்க அவளோட வாழ்க்கை பாழாயிடுமோங்கிற பயத்துலதான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. Am I right? You're going to definitely pay for this. சாந்தி நகரில் நடந்து கொண்டிருந்தது விபச்சார விடுதிதான் என்பதற்கு பலமான சாட்சி இருப்பதால் விபச்சாரத்தை வேரோடு அழிப்பதற்காக அங்கே இருப்பவர்களை காலி செய்ய வைக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. மேலும் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட இந்த பெண்களுக்கு 1 மாத சிறை தண்டனையும் மற்றும் ராமு எனும் ராமச்சந்திரனுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சட்டத்தை கடவுள்னு சொன்ன நீ சொன்னது கரெக்டுக்கா? ஏழைங்க கண்ணுக்கு தெரியவும் தெரியாது, பார்க்கவும் முடியாது. கிடைக்கிறது தண்டனை மட்டும்தான். வாப்பா வா, ரொம்ப நல்ல வேலை பண்ண. நீ நாசமா போவ. ஏயா நீ உருப்படுவியா? உன் குடும்பம் நீயும் நடுத்தர நிக்க. கோர்ட்ல வந்து கூட்டி குடுக்கறோம்னு சாட்சி சொன்னியே. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சா? உனக்கு மான மரியாதை இருக்காடா ராஸ்கல்? நீ மனுஷனடா. ரூபா எங்க போயிருப்பா?
டாய் பொறுக்கி நாய்களா, உங்களுக்கு நான் உதவி செஞ்சதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு தானடா. ராஸ்கல், நீ ஒண்ணும் சும்மா உதவி பண்ணல. 5 லட்சம் ரூபாய் எண்ணி வாங்கல. அதுக்கு என் தங்கச்சி மேல கை வைப்பீங்களாடா? ஏன் வைக்க கூடாது? ஏன்டா வைக்க கூடாது? அன்னைக்கு நீ கோர்ட்ல என்ன சொன்ன சொல்லு. நாங்க இருக்கிறது ரெட் லைட் ஏரியா, அங்க இருக்கவங்க எல்லாம் விபச்சாரிங்க, அவங்களுக்கு நான் புரோக்கர்னு சொன்னேன். அப்படின்னா உன் தங்கச்சியா தானே, அதுக்கு தானே உனக்கு பணம் கொடுத்தது. புரியுதா? ஏய், ஒருவேளை நான் உன் தங்கச்சியை விட்டுட்டா போலீஸ்காரங்க இழுத்துக்கிட்டு போய் விபச்சாரிங்கிற முத்திரையை குத்தி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப ஆஃப்டர் ஆல் 4 சுவத்துக்குள்ள 4 பேருக்கு முன்னால அவன் மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ ஒத்துக்கலைனா 4 கோடி ஜனங்க முன்னால அவன் மானத்தை எடுப்பேன். எஸ், ஜஸ்ட் 1 டெலிபோன் கால் போலீஸ்காரங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். உங்க காலம் புடிச்சு கேட்கிறேன் சார். என் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா போய் சாட்சி சொன்னேன் சார். வேணுடா, நீங்க கொடுத்த பணத்தை கூட உங்ககிட்டே கொடுத்துடுறேன் சார். என் தங்கச்சி விட்டுருங்க சார். போடா புறம்போக்கு நாயே. ரூபா, என் பேர் சொல்லி கூப்பிடாத. உன்னை அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. கூட்டி கொடுக்கிறவன் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்துட்டியா? இன்னைக்கு பணத்துக்காக மனசாட்சி, மானம், மரியாதை விட்டுட்டேன். நாளைக்கு என்னைக்கு வைக்க மாட்டேன் என்ன நிச்சயம்? இல்ல ரூபா, இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன கொல்லதம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் ஏழையோட தங்கச்சியா வாழ்வேன், பிச்சைக்காரனோட தங்கச்சியா வாழ்வேன். ஆனா கூட்டி கொடுக்கிறவனோட தங்கச்சியா வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு பணம் தானே முக்கியம், ஆனா எனக்கு மானம் தான் முக்கியம். அதை இழக்கிறதுக்கு முன்னாடி நான் சாகிறது நல்லது. ரூபா, ரூபா, வேண்டாம் ரூபா. தங்கச்சி கொல்லிட்டீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நடுத்தருவுல நிர்வாணமா நிக்க வச்சு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க வெறிநாய் அடிக்கிற மாதிரி அடிக்க வைக்கல. என் பேர் ராமு இல்லடா. நான் உங்க ரத்தத்தை குடிக்கிறேன்டா. நான் தான்டா உங்களுக்கு ஏம, நான் தான்டா உங்களுக்கு ஏம. எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாத. கைத்ரி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு கைத்ரி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்னாச்சுமா? கொலை, கொலை, கொலை. யாரு? எங்க? அவனை கொன்னுட்டாங்க. அம்மா, என்னாச்சுமா? எங்க பார்த்தாலும் ரத்தம். உட்காரு. பாவம், அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டாங்க. யாரு கொன்னுட்டாங்க? யாரு? ராஜ். அதான் அந்த சூரியகாந்த் ராஜ். அவன் கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை கத்தியால கொன்னுட்டாங்க. வந்து காட்டுப்பா. நீ போய் என்ன செய்ய போற? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். நோ. பின்ன என்ன பண்ண சொல்ற? சாக்லேட் கொடுத்து முத்தம் கொடுத்து அப்பா இந்த மர்டரை ஏன்பா பண்ணேன்னு கேட்கணுமா? துர்கா, நான் அப்படி சொல்லல. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது உன்னோட ஜுரிஸ்டிக்ஷன் இல்ல. சட்டப்படி கம்ப்ளைண்ட் தருவோம். மத்தத பாத்துக்க போலீஸ் இருக்காங்க. வாமா. சரி வாமா. நீ எங்க வர? நாங்க போறது கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு இல்ல. வாமா.